வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகள். மாநில அளவில் நடைபெற்ற ஓட்டப் போட்டியில் விக்டோரியல் பள்ளி சாதனை. நவம்பர் 13. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற குடியரசு தின தடகளப் போட்டிகள் இவ்வாண்டு ஈரோடு நகரில் அமைந்துள்ள விஓசி பார்க் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சீர்காழி அருகே உள்ள திருமுல்லைவாசல் விக்டோரியல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் யு முகமது உசைர் 14 வயதிற்குட்பட்ட பிரிவு மாணவர்கள் கலந்து கொண்ட 80 மீட்டர் தடைதாண்டி ஓடும் போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் 3ஆம் இடம் வென்று வெண்கல பதக்கம் பெற்று சாதனை புரிந்துள்ளார். இக்கல்வியாண்டில் மாநில தடகளப் போட்டியில் சீர்காழி தாலுகாவில் இருந்து பதக்கம் வென்ற ஒரே மாணவர் என்ற சிறப்பினை பெற்றுள்ளார். இச்சாதனையை புரிந்து ஊர் திரும்பிய மாணவரை சீர்காழி ரயில் நிலையம் முதல் சீர்காழியின் முக்கிய வீதிகள் வழியாக திருமுல்லைவாசல் கிராமம் வரை 2 குதிரை பூட்டிய அலங்கரிக்கப்பட்ட சாரட் குதிரை வண்டி மூலம் பள்ளியின் தாளாளர்கள் கே ராஜி, கே ராஜேஷ், கே ராஜீவ்காந்தி ஆகியோர் சால்வை அணிவித்து அம்மாணவரையும் பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆர் ராஜதுரை, ஜி புருஷோத்தமன் ஆகியோரை அழைத்துச் சென்றனர். இந்நிகழ்வில் பூம்புகார் பிரமுகர் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி என் ரவி மற்றும் கே ராஜு புனிதா, கே ராஜேஷ் தமிழ்வாணி, கே ராஜீவ்காந்தி ஜெயலா, வெற்றி பெற்ற மாணவரின் பெற்றோர் எம் உமர், பரக்கத் நிஷா, சீர்காழி உடற்கல்வி இயக்குனர் எஸ் முரளிதரன், உடற்கல்வி ஆசிரியர்கள் எஸ் செல்லதுரை, டி முரளி, சூரியமூர்த்தி, ஜான் ஹென்ரிஸ், பிரவீன் ஆனந்த், பள்ளியின் முதல்வர் உட்பட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள், ஏராளமான பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் வெற்றியாளர்களை பட்டாசு வெடித்து சாரட் குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். நிறைவாக விக்டோரியல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகி கே ராஜேஷ் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்.